ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரவோடு இரவாக வந்த நல்ல செய்தி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நாடு முழுக்க இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல செய்தி சொல்ல உள்ளதாம். 2024 பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட உள்ள முக்கியமான ஒரு மாற்றம் தொடர்பான பரிந்துரை நிதி அமைச்சகத்திற்கு சென்று உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல லட்சம் ஊழியர்களின் பல வருட கோரிக்கை தற்போது நிறைவேறி உள்ளது என்கிறது அரசு ஊழியர்கள் தரப்பு. 2004ஆம் ஆண்டுக்கு முன் மத்திய அரசு பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ளதால் அவர்களுக்கு உத்தரவாதமான ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இப்போது தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக தர உத்தரவாதம் அளிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது கடைசி மாதம் நீங்கள் உங்கள் பணியில் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினால் உங்களுக்கு 25,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். இது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் ஒரு முறையாகும். அதை புதிய ஓய்வூதிய திட்டத்தில் கொண்டு வர உள்ளனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ள 2024ஆம் ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டில் புதிய பென்ஷன் திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. புதிய பென்ஷன் திட்டத்தில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள முழு பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன. நாடு முழுக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இப்போது உள்ள மார்க்கெட் லிங்க் பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் செய்து இந்த புதிய முறையை கொண்டு வர உள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.